வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்துக்குள் இருந்த கட்டடம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் நேரடியாக தாக்குதல் நடத்த முடிவு செய்தால் அந்த தாக்குதல் இன்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 5 நடக்க வாய்ப்பு உள்ளது என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அப்படி கூறப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமும் உண்டு. நேற்று வியாழக்கிழமை ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் நடந்த நிகழ்வில் ஈரானிய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனி கலந்து கொண்டார். சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்துக்குள் இருந்த கட்டடம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் பலியான 7 தளபதிகள் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு அது. அந்த நிகழ்வில் அல்குட்ஸ் படைப்பிரிவின் சிரியா மற்றும் லெபனானுக்கான தளபதி மேஜர் ஜெனரல் மொஹாமட் ரீசா சாஹிடி, அவரது துணை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் மொஹாமட் ஹாதி ஹாஜி ரஹிமி ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் அந்த தாக்குதலில் பலியான 5 ராணுவ உயர் அதிகாரிகளான ஹொசைன் அமானுல்லாஹி, சையத் மெஹ்தி ஜலதாதி, மொக்சேன் சதாகத், அலி அஹா பாபாய், சையத் அலி சலேஹி ரோஸ்பஹானி ஆகியோருக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஈரானிய சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலி கமேனி அஞ்சலி செலுத்துவதற்காக 7 பேரின் உடல்கள் வைக்கப்பட்ட பீளைகளும் மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. 7 பேரின் குடும்பத்தினர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அஞ்சலி செலுத்தும் பிரார்த்தனை முடிந்தவன் ஈரானின் சுப்ரீம் தலைவர் 7 பேரின் குடும்பங்களுடன் ஒரு நெருக்கமான உரையாடலை நடத்தினார். 7 பேரின் இறுதி ஊர்வலம் இன்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 5 பெர்டோவ்சி சதுக்கத்திலிருந்து டெஹ்ரான் பல்கலைக்கழகம் வரை நடக்கும் என்று நேற்று கூறப்பட்டது. பொதுவாகவே முஸ்லிம்கள் இருந்து 24 மணி நேரத்துக்குள் இறுதிச் சடங்குகளை நடத்துவது வழக்கம். அப்படியிருந்தும் கடந்த திங்கட்கிழமை நடத்த தாக்குதலில் கொல்லப்பட்ட 7 பேரின் இறுதிச் சடங்குகளை எதற்காக இன்று வெள்ளிக்கிழமை வரை தாமதிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. இன்று வெள்ளிக்கிழமை ஈரானில் குட்ஸ் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இது பாரசீக மொழியில் ரூஸ் ஜஹானி குட்ஸ் என்று அழைக்கப்படும். சிலர் ஜெருசலேம் தினம் என்றும் அழைப்பார்கள். குட்ஸ் தினம் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய புனித மாதமான ரமலான் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை நடத்தப்படும் நிகழ்வு. ஈரானில் குட்ஸ் தினத்தின் போது அணிவகுப்புகள் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் ஏற்பாடு செய்யப்படுகிறது. நிகழ்வுகளில் வெகுஜன அணிவகுப்புகள் மற்றும் பேரணிகள் அடங்கும். குட்ஸ் தினத்தின் போது மூத்த ஈரானிய தலைவர்கள் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கண்டித்து ஆவேச உரைகளை நிகழ்த்துவது வழக்கம். அந்த உரைகள் நடக்கும்போது கூட்டத்தினர் கோஷமிடுவார்கள். பிரதானமான கோஷமாக இஸ்ரேலுக்கு மரணம் மற்றும் அமெரிக்காவுக்கு மரணம் என்ற கோஷங்கள் இருக்கும். அதன் பின் அணிவகுப்பு ஊர்வலம் பெர்டோவ்ஸ்கி சதுக்கத்திலிருந்து டெஹ்ரான் பல்கலைக்கழகம் வரை நடக்கும். அதில் தான் இந்த 7 பேரின் இறுதி ஊர்வலமும் நடக்க உள்ளது. இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் கண்டித்து ஆவேச உரைகளில் மேஜர் ஜெனரல் மொஹாமட் ரீசா சாஹிடி மீதான தாக்குதல் பிரதான பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் முடிவு செய்தால் இதுதான் பொருத்தமான தினம் என்று குறிப்பிட்டோம். இந்த வாரம் டமாஸ்கஸில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூத்த ஈரானிய தளபதிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரானின் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பழிவாங்கலை எதிர்கொள்ள நேற்று வியாழக்கிழமை இஸ்ரேலின் ராணுவம் அதிக விழிப்புடன் இருந்தது. இஸ்ரேலிய தாக்குதல் டெஹ்ரானின் தலைவர்களிடமிருந்து பதிலடி கொடுக்கும் அச்சுறுத்தல்களையும் அவர்களின் அரபு அண்டை நாடுகளிடமிருந்து கண்டனத்தையும் பெற்றது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேலின் இந்த குற்றத்திற்காகவும் இதுபோன்ற பிற குற்றங்களுக்காகவும் கடவுளின் உதவியால் மிக கடுமையான பதிலடி கொடுப்போம் என்று கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செய்த போது கூறினார். டமாஸ்கஸில் நடந்த படுகொலைக்கு ஈரானிய பதிலடியை தொடர்ந்து பிராந்திய விரிவாக்கத்தின் சாத்தியம் குறித்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆலோசனை நடத்தின. ஈரானின் பலமையான நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு இரு நாடுகளும் இந்த விஷயத்தில் தொடர் ஆலோசனைகளை நடத்தின. ஈரான் ஒருபோதும் இஸ்ரேலை அதன் எல்லையிலிருந்து நேரடியாக தாக்கவில்லை. ஆனால் முக்கியமாக காசா, ஈராக், சிரியா மற்றும் லெபனானில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களை பயன்படுத்திய இதுவரை இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தியது. அதிலிருந்து மாறுபட்டு முதல் தடவையாக இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல் நடத்த வாய்ப்பு உள்ளதா என்ற கோணத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தம்மிடமுள்ள உளவு தகவல்களின் அடிப்படையில் ஆய்வு செய்தன. அப்படியான ஒரு நேரடி தாக்குதல் முன்னெப்போதும் இல்லாதது மட்டுமல்ல, அது பிராந்திய போருக்கு வழிவகுக்கும். இதுவரை அப்படி ஒரு தாக்குதலை நடத்தாமல் ஈரான் தவிர்த்து வந்திருப்பதன் காரணம் என்ன? நேரடி தாக்குதல் எந்தெந்த அம்சங்களில் ஈரானுக்கு பாதகமானது? அப்படியான தாக்குதலை நடத்துவதற்கான இராணுவ பலம் ஈரானுக்கு இருக்கிறதா? ஒருவேளை அந்த தாக்குதல் பெரியளவான போராக மாறினால் அதை சமாளிக்க ஈரானின் ஆயுத கையிருப்பு போதுமானதா? பெரியளவான போரை சமாளிக்கும் விதத்தில் ஈரானிய பொருளாதாரம் இருக்கிறதா? பெரிய அளவிலான போருக்கு போனால் ஈரானுக்கு உதவக்கூடிய வெளிசக்திகள் யார்? அவர்களால் எந்தெந்த விதத்தில் உதவ முடியும்? இப்படி பல விஷயங்கள் அமெரிக்க இஸ்ரேலிய அதிகாரிகள் மட்டத்திலும் அதைவிட உயர்ந்த மட்டத்திலும் விவாதிக்கப்படுவதாக தெரிய வருகிறது. நேற்றிரவு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கேலன் மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆஸ்டின் இடையே நடந்த தொலைபேசி உரையாடலில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதை எப்படி எதிர்கொள்வது என்று இருவரும் ஆலோசனை நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் பின்னர் தெரிவித்தனர். மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் ஈரானிய தாக்குதல்
தாக்குதலை முறியடிப்பதற்கும் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய விரிவாக்கத்திற்கும் தயாராகும் விதத்தில் IDF மற்றும் அமெரிக்க இராணுவத்துக்கு இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகளை கலன் மற்றும் ஒஸ்டின் ஆலோசித்ததாக தெரிவித்தனர். வெள்ளை மாளிகை மற்றும் பென்டகோன் நடத்திய செய்தியாளர் மாநாடுகளில் வெளிப்படையாக கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டன. ஈரான் சபதமிட்டபடி தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று இஸ்ரேல் நேற்றிரவு அமெரிக்காவிடம் தெளிவுபடுத்தியதாக இஸ்ரேலிய மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜோ பைடன் மற்றும் நேதன்யாகு நடத்திய தொலைபேசி உரையாடலிலும் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய அச்சுறுத்தல்கள் குறித்தும் விவாதித்தனர். அப்போது நேதன்யாகு நம்மை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பதை நாங்கள் அறிவோம், அதற்கு தயார் நிலையில் எமது படைகள் உள்ளன என்று தெரிவித்ததாக பிரதமர் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் அந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வலுவான ஆதரவை கொடுக்கும் என்று ஜோ பைடன் உறுதிமொழி கொடுத்திருப்பதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறினார்கள். அமெரிக்கா எப்படியான ஆதரவை கொடுக்கும் என்பதை அவர்கள் வெளிப்படையாக கூறவில்லை. ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி அது இருதரப்பாலும் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களாக முடிந்துவிட்டால் அமெரிக்கா வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அது பெரிய அளவிலான போராக மாறினால் அப்போது அமெரிக்கா நேரடியாக தலையிட வாய்ப்பு உள்ளது. அப்படி நடந்தால் அது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு பெரிய அளவான போராக மாறலாம். இன்றைய சூழ்நிலையில் எதையும் நடக்காது என்று ஒதுக்கிவிட முடியாதபடி சூழ்நிலை உள்ளது. ஈரானியர்கள் நீண்ட தூர ஏவுகணைகள், ஆளற்ற விமானங்கள் அல்லது கப்பல் ஏவுகணைகளை பயன்படுத்தி தங்கள் எல்லையிலிருந்து தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதற்கான அறிகுறிகள் இஸ்ரேலுக்கு இருப்பதாக மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்தனர். IDF அப்படி ஒரு தாக்குதலை எதிர்கொள்ள அதிக எச்சரிக்கையுடன் உள்ளது. அத்துடன் வான் பாதுகாப்பு படைகளின் வரிசையை பலப்படுத்தியுள்ளது. கூடுதலாக அனைத்து போர் பிரிவுகளுக்கும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இஸ்ரேல் தயாராகவே இருக்கிறது.